திராவிடம் என்பதை, திராவிட மாடல் என்பதை எல்லாம் சொல்லி மார்த்தட்டி கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏன் சாஃப்ட் இந்துத்துவாவை கடைபிடிக்கிறார்? இது சிபிஎம், மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவாக இருக்கும். விடுதலை சிறுத்தை ஏன் இந்துத்துவாவை நோக்கி திமுகவும் செல்கிறது? எப்படி அண்டை மாநிலமான கேரளாவில் கம்யூனிஸ்ட் தோல்வி அடைந்ததோ நிம்மல்கர் என்ற அசெம்பிளி தொகுதியில், அது மாதிரி திமுக பலத்த தோல்வியை காண இருக்கிறது 2026 பொது தேர்தலில். காரணம், அவர்கள் எப்படி 3 காந்திகள், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று 3 பேரும் குழப்பத்தில் இருக்கிறாரோ, மல்லிகார்ஜுன் கர்கே கூட நேற்று சொல்லும் பொழுது காங்கிரஸ் ஹைகமாண்ட் தான் முடிவு செய்யும், இவர் தான் காங்கிரஸ் ஹைகமாண்ட், இவர் தானே பிரசிடென்ட்டுங்க, அதை விட்டுட்டு சோனியா காந்தி கையை காமிச்சார் நேற்று பிரியங்கா கர்கே என்பவர். அவர் சொல்லுகிறார், அத்தைக்கு மீசை முளைத்தா சித்தப்பா. எங்க காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் வரப்போகிறது? மல்லிகார்ஜுன் கர்கே மகன் பிரியங்கா கர்கே இது மாதிரி பேசுவது, RSS எமர்ஜென்சி காலத்தில் தடை செய்தார்களே, என்ன ஆச்சு? அந்த அமுக்க தான் பஞ்சு எழும்புதுங்க. வீடியோவுடைய ஹாட் நியூஸ் மிக மிக முக்கியம். சிவா, கூர்ந்து கவனிக்கவும். பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து சென்னை வருவதனால் பாஜக ஊழியர்களை தவிர, எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுடைய அதிமுக ஊழியர்களும் தவிர, டிடிவி தினகரனை, அன்புமணி ராமதாஸையும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அதே மேடையில் அமர்த்த வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார். டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், கூடிய விரைவில் தாங்கள் தான், அதிமுக தான் தமிழகத்தில் முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அதற்கு நரேந்திர மோடி சம்மதம் தெரிவிப்பார். சென்னையில இந்து அறநிலையத்துறை சார்பாக நடந்த நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு பேசும்போது, உண்மையான பக்தர்கள் திமுக பக்கம்தான் இருக்காங்க, அதே நேரத்துல வெளியில இருந்து விமர்சிக்க கூடியவர்கள் போலியான பக்தர்கள். அதாவது நான் முதலமைச்சராக ஆனதில் இருந்து அதிக அளவு நிகழ்ச்சிகள் இந்து அறநிலையத்துறை நிகழ்ச்சியில தான் நான் அதிகமா கலந்துகிட்டு இருக்கேன். சேகர் பாபு அவர்கள் புயல் பாபு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதற்குத்தானே அண்ணாமலை நானும் விஜய் அவர்களும் அதிமுக தலைவர்களும் அவர் முயல் பாபு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஈடாக இன்று காலை நான் ஒரு ஒரு ட்விட்டரிடம் பொது செய்தி பார்த்தேன். எது இருப்பினும் இந்துத்துவாவை முக்கியமாக கொண்டு தமிழகத்தில் அரசியல் மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையிலிருந்து விலகிவிட்டதனால் பொருள் முக்கியமாக திராவிடம் என்பதை, திராவிட மாடல் என்பதை எல்லாம் சொல்லி மார்த்தட்டி கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏன் சாஃப்ட் இந்துத்துவாவை கடைபிடிக்கிறார்? இது சிபிஎம், மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவாக இருக்கும். விடுதலை சிறுத்தை ஏன் நம்ம மு.க.ஸ்டாலினுடைய பேச்சை சாஃப்ட் இந்துத்துவாவை கேட்கிறார்கள்? திமுக என்ன தோல்வி பயத்தினால் சாஃப்ட் இந்துத்துவா ஆயிட்டாங்களா? அது தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுக்கல இருக்குல்ல. இந்தியா முழுக்க மம்தா பானர்ஜி கூட சாஃப்ட் இந்துத்துவா ஆயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ் இந்துத்துவ கோவிலுக்கு போறாரு. இப்ப கோவிலுக்கு போறது அயோத்தியா டெம்பிளுக்கு அப்புறம் ஒரு நூதனமாக விட்டது. தமிழகத்தில் குறைந்தது காலமாக 50 வருடங்களாக பல்வேறு கிராமங்களில் கிராம அம்மன்களுக்கு, குல தேவதைகளுக்கு, காளி அம்மன் போன்ற கிராம தேவதைகளுக்கு நெருப்பு மிதி விழா நடக்குமே, அது தொடர்ந்து நடக்கிறது. திமுக நடக்கல, அதிமுக நடக்கல, தொடர்ந்து நடக்குது. அதுக்கு போய் இவர் புகழ் தேர்ந்தனா தப்பு. அது இவரால் வளரவில்லை. எதினும் திமுக தன்னுடைய பேசிக் பிரின்சிபல், அடிப்படை கொள்கையிலிருந்து மாறிவிட்டது. இந்துத்துவாவை நோக்கி திமுகவும் செல்கிறது. எப்படி அண்டை மாநிலமான கேரளாவில் கம்யூனிஸ்ட் தோல்வி அடைந்ததோ நிம்மல்கர் என்ற அசெம்பிளி தொகுதியில், அது மாதிரி திமுக பலத்த தோல்வியை காண இருக்கிறது 2026 பொது தேர்தலில். காரணம், அவர்கள் திராவிடம் என்பதிலிருந்து இந்துத்துவா மாறிட்டாங்க. சார், இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜேலா அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. துணை முதலமைச்சர் டி. சிவகுமார் ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அங்கு முதலமைச்சர் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை அழுத்த திருத்தமாக வச்சிருக்காங்க. சோ முதலமைச்சர் மாற்றப்பட போகிறார். 2 ஆண்டுகள் கடந்ததுனால
முதலமைச்சர் மாற்றம் செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன சார் இப்போ கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கு? முதலமைச்சர் மாற்றம் செய்யப்பட போகிறார். காங்கிரஸில் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. மத்திய காங்கிரசிலும் சரி, மாநில காங்கிரசிலும் சரி, கர்நாடகா காங்கிரசிலும் எப்படி 3 காந்திகள், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று 3 பேரும் குழப்பத்தில் இருக்கிறாரோ, மல்லிகார்ஜுன் கர்கே கூட நேற்று சொல்லும் பொழுது காங்கிரஸ் ஹைகமாண்ட் தான் முடிவு செய்யும், இவர் தான் காங்கிரஸ் ஹைகமாண்ட், இவர் தானே பிரசிடென்ட்டுங்க, அதை விட்டுட்டு சோனியா காந்தி கையை காமிச்சார் நேற்று. ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா பெங்களூரு வந்திருப்பது, அதே சமயத்தில் ராபர்ட் வாட்ராவும் கடந்த 3-4 நாட்களாக பெங்களூரில் தங்கி இருப்பது, சித்தராமையா அவர்கள் ராபர்ட் வாட்ராவிற்கு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு சவுத் பெங்களூரை ரீமாடல் செய்ய வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள டெண்டரை மிஸ்டர் ராபர்ட் வாட்ராவினுடைய கம்பெனிக்கு அளித்திருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வந்ததனால் சிவகுமார் போன்றவர்கள் அதை வகுத்து விட ஆரம்பிக்கிறார்கள். எப்படி பூபேந்தர் சிங் ஹூடா ஹரியானாவில் ராபர்ட் வாட்ராவிற்கு அதிகமான நிலத்தை கொடுத்து கட்டிடம் கட்டினாரோ அதே மாதிரி பெங்களூரையும் செய்கிறார்கள் என்று சொல்ல, அதனால்தான் சித்தராமையா மாத்தலைன்னு சிவகுமார் ஆள்லாம் சொல்றாங்க. எது இருப்பினும் நவம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு புயல் கிளம்பும். இன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம், சிவகுமாரை மத்திய காங்கிரஸ் அமை வாய் அடைத்து விட்டது. சித்தராமையா முதலமைச்சராக நீடிப்பார் என்ற ஒரு புகைமண்டலத்தை உருக்கினாலும் கட்சியில் இருக்கக்கூடிய உட்பூசல்கள் அதிகமாக இருக்கின்றன. சிவா சார், கர்நாடகா மினிஸ்டர் பிரியங்க் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு விமர்சனத்தை கிளப்பி இருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது மல்லிகார்ஜுன் கார்கே மகன் அவர், பிரியங்க் கார்கே என்பவர். அவர் சொல்லுகிறார், அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா. எங்க காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் வரப்போகிறது? இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு வராது. அதற்குள்ள சோனியா காந்தி அம்மையார், மல்லிகார்ஜுன் கர்கே, ஈவன் பிரியங்க் கர்கே எல்லாம் கண்டிப்பாக வயது முதுமையில் அறந்து விட்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த தாக்கம் இருக்காது. சோனியா காந்திக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு 105 வயசா இருக்கும். மல்லிகார்ஜுன் கர்கேக்கு 100 வயசா இருக்கும். அவங்களெல்லாம் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினாலும் மல்லிகார்ஜுன் கர்கேனுடைய மகன் பிரியங்க் கர்கே இது மாதிரி பேசுவது, ஆர்எஸ்எஸ் எமர்ஜென்சி காலத்தில் தடை செய்தார்களே, என்ன ஆச்சு? தடை பந்தை அமுக்க அமுக்க தான் பஞ்சு எழும்புதுங்க. பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டுகள்ல 8 நாள் சுற்றுப்பயணம், அதாவது தொடர்ச்சியாக 8 நாட்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் புறப்பட்டிருக்காங்க. இந்த 8 நாள் சுற்றுப்பயணம், மோடி அவர்களுடைய சுற்றுப்பயணம், முக்கியமான தகவல்கள் பின்னணி சொல்லுங்க சார். பிரதமருடைய பாதுகாப்பு காரணமாக இந்தியா பாகிஸ்தானுடைய சண்டை ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக அடைந்ததை பல நாடுகளுக்கு தெரிந்து சொல்வதற்காக நேரடியில் செல்லுகிறார். காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய 2026 ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா ஒரு மெம்பராக வேண்டும். அதற்காக அயல்நாடு கட்சிகளிடையே, அது ஆட்சிகளிடையே அவருடைய ஓட்டு தேவை. அதை பேஸ் பண்ணி தான் போயிருக்காரு. பிளஸ் மினரல் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் 5 நாடு பயணமாக 6 நாள் சென்றிருக்கிறார். இது எல்லா பிரைம் மினிஸ்டர் செய்யறதுதான். மன்மோகன் சிங் செஞ்சிருக்காரு, அடல் பிஹாரி வாஜ்பாய், பி.வி. நரசிம்மராவ், தேவகவுடா எல்லாருமே செஞ்சிருக்காங்க. நரேந்திர மோடி செய்வதில் ஒரு தவறு இல்லை என்று தான் மத்திய அரசாங்கத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுகிறார். மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் முடித்து வந்த உடனே தமிழகம் வருகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? எப்படி சார்? 24 தேதியில் வர இருக்கிறார். அவர் காரணம் என்ன என்று கேட்டால், நாடாளுமன்றம் 21ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இன்னும் தேதி ஊர்ஜிதப்படுத்தவில்லை. கண்டிப்பாக தமிழகத்திற்கு வர இருக்கிறார். ஏன்னா தேர்தல் மாநிலமாகிவிட்டதே. பீகாருக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக தமிழகத்திற்கும் வருவார், மேற்கு வங்காளத்திற்கும் செல்வார். சார், பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழகம் வருகை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ தற்போது நிலையில அரசியல் களத்துல கட்சிகளுக்கு இடையில ஒரு மோதல் போக்கு, அலையன்ஸா ஃபார்ம் பண்ணக்கூடிய விவகாரம் எல்லாம் சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கூட தமிழகத்துல ஒரு கேள்விக்குறியான நிலையில சென்றுகிட்டு இருக்கு. முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினரே ஒரு குடிமகனை அடித்து கொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில மோடி அவர்களுடைய வருகை தமிழக அரசியல் களத்துல எது போன்ற நிகழ்வுகளை உருவாக்கும் சார்? திமுகவிற்கு எதிர்நிலையைத்தான் உருவாக்கும். அதிமுக, பாஜக மற்றும் கட்சிகளுடைய பிணைப்பிற்கு அதிகமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். போதாத குறைக்கு
பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து சென்னை வருவதனால் பாஜக ஊழியர்களை தவிர, எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுடைய அதிமுக ஊழியர்களும் தவிர, டிடிவி தினகரனை, அன்புமணி ராமதாஸையும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அதே மேடையில் அமர்த்த வேண்டும் என்று பாஜக முயற்சி செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார். டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல், கூடிய விரைவில் டிடிவி தினகரன் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து, தாங்கள் தான் அதிமுக தான் தமிழகத்தில் முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அதற்கு நரேந்திர மோடி சம்மதம் தெரிவிப்பார். சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட், முக்கியமான ஒரு தகவல், ஹாட் நியூஸ் சொல்லுவீங்க. இந்த வீடியோல தெரிவிக்கக்கூடிய அந்த முக்கியமான அப்டேட் என்ன சார்? இந்த வீடியோவுடைய ஹாட் நியூஸ் மிக மிக முக்கியம் சிவா. கூர்ந்து கவனிக்கவும். இதை நீங்க கட் பண்ணி ஷார்ட்டா கூட போடலாம் யூடியூப்ல. சொல்லுங்க சார். காரணம் என்றால் இது ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா ராஜகோபால் பேச்சில் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம். சோனியா காந்தியினுடைய உடல்நிலை குறைவு, பிரியங்கா காந்தி வயநாடிலிருந்து லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பிரியங்கா காந்தியுடைய மகன் மகள் இருவரும் லண்டனில் படித்து பட்டம் பெற ஆரம்பித்து விட்டார்கள். சோனியா காந்தியுடைய மருமகன், பிரியங்கா காந்தியுடைய கணவர் ராபர்ட் வாட்ரா 3 இல்லங்களை அவர் வாங்கி வைத்திருக்கிறார். 3 இல்லங்களில் மிக மிக முக்கியமான லண்டன் இருக்க இடத்தில் பிரியங்கா காந்தி குடியேறி விட்டார். 2029 காங்கிரஸ் தோற்குமையானால், பாஜக 4வது முறையாக வருமையானால், காங்கிரசுடைய எதிர்காலம் இருள்மயமாக இருக்கும் என்று சொன்ன பின்னணியில் அதற்குள்ளதாக சோனியா காந்தியுடைய முதுமையின் காரணமாகவும் சேர்த்து எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு காந்தியினுடைய குடும்பம் டெல்லியிலிருந்து லண்டனுக்கு புலம்பெயர் செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியத்துவம். அதற்காகத்தான் அயல் நாடுகளுக்கு ராகுல் காந்தி அடிக்கடி சென்று வருகிறார். லண்டனில் பிரியங்கா காந்தி செட்டில் ஆக போகிறார். 3 முறை சென்று வந்து விட்டார் இந்த 1 மாதத்திற்குள். இதை வைத்து பார்த்தால் அவருடைய மகன் மகள் இருவரும் அங்கு படிப்பதற்காக சென்றிருக்கிறார்களே தவிர புலம்பெயர் மாட்டோம் என்று அவர்கள் அறிக்கை விட்டாலும், டெல்லியில் காங்கிரஸ் தலைமை பீடத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய என்னவென்றால் ஒரு சப்ஜெக்ட், பிரியங்கா காந்தி ஏன் அடிக்கடி லண்டன் செல்கிறார், 26க்கு பிறகு, அதாவது 29க்கு பிறகு லண்டனில் குடியேறி விடுவார்களா கணவன் மனைவி ராபர்ட் வாட்ராவும் பிரியங்கா காந்தியும் என்று கேள்வி. அப்போ ராகுல் காந்தியுடைய ஃபியூச்சர் என்ன இருக்கும்? இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அரசியல் சூடுபிடித்து விட்டது வட இந்தியாவில், குறிப்பாக டெல்லியில். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.